அனைத்துலக உயிரோடி தமிழ் மக்கள் வானொலி ஐஎல்ஸ் தமிழ் லண்டன் வளைகுடா நேரலையில் மத்திய கிழக்கு அரசியல் கள நிலவரம் உங்களுடன் பருத்தி வீரன். அன்பான நேயர்களே, இன்று மத்திய கிழக்கு அரசியல் களத்தில் நான் உங்களிடம் கொண்டு வர இருப்பது, இந்த வாரம் மத்திய கிழக்கில் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு பிரதான பெயர், முக்கியமான ஒரு பெயர் என்று நாம் பார்த்தோம் என்றால் அதுதான் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம். அதாவது ஈரான் இஸ்ரேலிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக ஒரு பெயர் ஒன்று பலமாக அடிபட்டது. அந்த பெயர்தான் கேத்தரின் பெரேஸ் ஷக்தான். யார் இந்த கேத்தரின்? இவர் எதற்காக இங்கு பேசப்பட்டார் என்பதை பற்றி தான் இன்றைய மத்திய கிழக்கு அரசியல் களத்தில் நான் உங்களிடம் விரிவாக கொண்டு வர இருக்கின்றேன். அதற்கு முன்பாக கேத்தரின் என்பவர் யார் என்று நாம் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அவர் ஒரு பிரெஞ்சு ஊடகவியலாளர். அப்படித்தான் உலகத்தில் அறியப்பட்டவர் முதலாக. அதற்கு முன்பாக அவர் யார் என்றால், ஒரு யூத தாத்தாவிற்கும் யூத பாட்டிக்கும் பிறந்த ஒரு பேத்தி தான் இந்த கேத்தரின் பெரேஸ் ஷக்தான். ஏன் நான் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், இவருடைய தாயார் இருவருமே மதச்சார்பற்றவர்கள். அவர்கள் ஒரு யூத வம்சாவளியாக இருந்தாலும் கூட மதச்சார்பற்றவர்கள். அவருடைய தாத்தா யார் என்றால், நாஜிக்களின் அந்த ஆக்கிரம காலங்களில் இனப்படுகொலைகள் நடந்த காலங்கள் என்று கூறலாம். அந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒரு பாதுகாப்பாக உணர முடியாமல் தங்களை யூத இனத்திலிருந்தே விடுவித்து கொண்டதாக தாங்கள் மதச்சார்பற்றவர்களாக அறிவித்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த நாஜிக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் அத்தோடு யூத மதத்தையும் வெறுத்தவர்களாக இருந்தார்கள் அவருடைய தாய் தந்தையர்கள். அவருடைய தந்தை கடைசி வரை யூத மத வெறுப்பாளராகவே இருந்து மறைந்து போனார். சரி, இந்த கேத்தரின் யார்? இந்த கேத்தரின் என்பவர் அந்த யூத தந்தைக்கு பிறந்த பெண்ணான கேத்தரின் பிரான்சில் உயர்நிலை கல்வி வரை படித்துவிட்டு பிறகு அவர் லண்டனுக்கு செல்கின்றார். ஐக்கிய ராஜ்யத்தில் சென்று அவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்றார். அது பிறகு அவர் இன்னும் ஒரு தேசத்திற்கு சென்றுதான் அது முற்றுப்பெறுகிறது. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் ஒருவரை சந்திக்கின்றார். அவர்தான் ஏமனைச் சேர்ந்த ஒரு ஏமன் நாட்டு இஸ்லாமியர். இன்னும் சொல்லப்போனால் அவர்களிலும் சன்னி சியாக்கள் என்று இருக்கிறார்கள். இவர் சன்னி இஸ்லாமியர். இவர் மீது இவர் காதல் வயப்பட்டதாக கூறிக்கொள்கிறார்கள். இருவரும் காதலித்து ஒரு திருமணத்தையும் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்து கொண்டு ஒரு 2 குழந்தைகளும் அவர்களுக்கு 2008, 2009 இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு 2 குழந்தைகளும் கூட அவர்களுக்கு பிறக்கின்றன. இப்படியாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் 2012 ஏமன் நாட்டிற்கு செல்கின்றார்கள். ஏமன் நாட்டில் அங்கு அவர்கள் 2015 வரை அங்கு அவர்கள் சென்று வசிக்கின்றார். அந்த காலகட்டத்தில் கேத்தரினுடைய அந்த மாமனார் அவர்களுக்கும் ஒரு இணக்கப்பாடு இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. கணவனோடு இதனால் முரண்பட்டு அந்த சன்னி இஸ்லாமியத்தையே வெறுத்து தான் அதை விட்டு வெளியேறுவதாகவும் அவர்களுக்குள் விவாகரத்து வாங்கி கொள்வதாகவும் கூறிவிட்டு அவர் ஷியாக்கள், அதாவது அங்கு ஏமனை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கு ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ஹவுதிகள். அவர்கள் யார் என்றால் ஈரானுடைய ஆதரவாளர்கள், ஈரானுடைய ப்ராக்சி என்றும் கூட கூறுவார்கள். அவர்கள் முழுக்க ஷியாக்கள் தான், ஷியா முஸ்லிம்கள். அவருடைய அந்த ஷியா மக்களுடைய கோட்பாடு தனக்கு பிடித்துள்ளதாகவும் சன்னிகளுடைய கோட்பாடு எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அவர் கூறிக்கொண்டு அவர் தன்னை ஒரு ஷியா முஸ்லீமாக மாற்றிக்கொள்கின்றார். யார்? கேத்தரின். அப்போது இருந்தே அவருடைய அந்த மிகப்பெரிய பாரிய அளவிலான பத்திரிகை ஈடுபாடு, கட்டுரைகள் எழுதுவது எல்லாமே பார்த்தோமேயானால்
இஸ்ரேலுக்கு எதிரானதாகவும் சியோனிசத்திற்கு எதிரானதாகவும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு கட்டுரைகள், ஆக்கப்பூர்வமான காத்திரமான கட்டுரைகளையும் செய்தி ஊடகங்களில் விவாதம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு மேடைகளில் முழங்குவதாக இருக்கட்டும், மாநாடுகளில், செய்தியாளர்கள் மாநாடுகள் அல்லது ஏதாவது ஒரு ஆய்வுகளில், எல்லாவற்றிலுமே அவர் முத்திரை பதித்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையில் ஏமனுடைய பிரதிநிதியாக ஒரு பதவி கூட கிடைக்கின்றது அந்த காலகட்டத்தில். அப்பொழுது அவர் அங்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியாகவும் ஒரு பணியில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் தான் இவருடைய அந்த ஈடுபாடு, ஒரு புரட்சிகர பெண்ணாக அவர் தன்னை காட்டிக்கொள்கின்றார் வெளியில். புரட்சிகர பெண் என்றால் ஷியா முஸ்லிம்களின் சித்தாந்தத்தை தான் புரட்சிகரமாக ஆதரிப்பதாகவும் அது மிகப்பெரிய உயர்ந்த சித்தாந்தம் என்றும் அவர் கூறுவதை இந்த ஈரான் போன்ற நாடுகள் முழுமையாக நம்புகின்றன. இந்த காரணத்தினால் அவருடைய அந்த ஆக்கப்பூர்வமான பிரதிபலிப்பு ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு மன்றத்தில் அவருக்கான அந்த ஏமனுக்கான பிரதிநிதியாக சென்று அங்கும் அவர் வெளுத்து வாங்குகின்றார். இப்படியெல்லாம் இருப்பதால் அவரை ஈரான் தன்னை உள்வாங்கிக் கொள்வதற்காக தற்பொழுது அவர் விவாகரத்து செய்துவிட்டு ஷியா முஸ்லீமாகவும் மாறிய காரணத்தினால் தன் நாட்டிற்கு அவரை அழைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஆர்டி என்று ஒரு ரஷ்ய ஒரு பத்திரிகை நிறுவனம் அவரை தன்னுடைய நிறுவனத்தில் அவரை பத்திரிகையாளராக உள்வாங்குகின்றது. இங்கிருந்து தான் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அதாவது கேத்தரினுடைய திருமணத்திலிருந்தே நீங்கள் இதை யோசித்துக் கொள்ளலாம். காரணம், தற்பொழுது நான் இவரை பற்றி மத்திய கிழக்கில் பேசப்படுவதாக கூறினேனே, அது என்ன பேசப்படுகிறது அதையும் நான் கூற வேண்டும் அல்லவா? அது இவர் ஒரு மொசாத்தின் உளவாளி என்று கூறப்படுகிறது, குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அவர் அதை இன்று வரை ஏற்கவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் குற்றம் சாட்டப்படுகிறது அவர் ஒரு மொசாத்தின் தீவிரமான ஒரு உளவாளி என்று கூறப்படுகிறது. எப்பொழுது கூறுகிறார்கள்? இத்தனை நாட்களாக தெரியாமல் இருந்ததா, புரியாமல் இருந்ததா, விழிப்புணர்வற்று இருந்து விட்டார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அவர்கள் கூறுவது, ஈரானியர்கள் கூறுவது உண்மை என்றால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். காரணம், ஒரு யூத வம்சாவளியில் பிறந்த பெண் தன்னை இஸ்லாமியராக மாற்றிக்கொண்டு, அதுவும் நேரடியாக ஈரானுக்குள் வர முடியாது என்பதால் ஒரு ஏமன் நாட்டைச் சேர்ந்தவரை காதலித்து திருமணம் செய்து ஏமனுக்கு சென்று ஏமனிலிருந்து சன்னி முஸ்லீமாக இருந்து ஷியா முஸ்லீமாக மாறி பிறகு ஷியா முஸ்லீமாக அங்கு ஒரு மிகப்பெரிய புரட்சிவாதி போல அங்கு பேசப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரை ஈரானுக்குள் அந்த அரசை உள்வாங்கும் நிலையை உருவாக்கி அங்கு சென்ற பிறகுதான் இன்னும் விசித்திரமான பல செயல்கள் அங்கு நடக்கின்றன. அதையும் நாம் தற்பொழுது காண இருக்கின்றோம். அதாவது என்னவென்றால், கேத்ரின் இவருடைய அந்த தீவிரமான சியோனிச மன்னிக்க வேண்டும் ஷியாக்களின் அந்த சித்தாந்தம், அந்த தீவிர சியோனிச எதிர்ப்பு, இவையெல்லாம் ஈரானை மிகவும் ஈர்க்கின்றது. அதிலும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கூற்றை நான் இங்கு குறிப்பிட வேண்டும், 2 கூற்றுக்கள். அதில் முதலாவது கூற்று என்னவென்றால், பொதுவாக இஸ்லாமியர்களில் ஒரு கணிசமான மக்கள் அவர்கள் கடவுள் பெரியவன் என்பதை அரபியில் அல்லாஹு அக்பர் என்பார்கள். இந்த அல்லாஹு அக்பர் என்று ஏதாவது ஒரு அரசியல்வாதி, அது நமது நாட்டிலும் கூட அப்படித்தான் இருக்கின்றது. எங்காவது அவர் பாராளுமன்றத்தில் சென்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டார், அவர் அந்த மேடையில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டார், அவர் அங்கே சொன்னார் இங்கே சொன்னார், இப்படி யாராவது ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டார், உடனே அவர் மீது காதல் வயப்பட்டு விடுவார்கள், அவரை ஈர்த்து கொள்வார்கள், அவரை கட்டி தழுவி கொள்வார்கள், அவரை ஆராத்தி எடுத்து முத்தமிட்டுக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு இவர்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கின்றது. இது தொன்று தொட்டு பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த கேத்தரினையும் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவருடைய அந்த தீவிர ஷியா சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் கூறிய அந்த திருக்குரானை எல்லாம் படித்திருக்கிறார் அவர் கேத்தரின். இதையெல்லாம் அறிந்து அவர்கள் அவரை தழுவி கொண்டார்கள். மிகவும் நெருக்கமாக எப்படி ஆகின்றார் என்றால், அந்த ஆர்டி என்ற அந்த ரஷ்ய நிறுவனம், செய்தி நிறுவனம், இவரை தனது செய்தியாளராக நியமித்த மறு மாதமே இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு 2017 தேர்தல் பரப்புரை தொடங்குகின்றது. அவர் அப்பொழுதுதான், அதுவரை அவர் ஜனாதிபதி ஆகவில்லை, அதற்கு முன்பாக தேர்தல் பரப்புரைக்கு தொடங்குகிறார்கள். தேர்தல் பரப்புரை தொடங்கும் பொழுது அவர் யாருடைய ஆதரவாளராக, அயத்துல்லா அலி கமேனி அவர்களின் ஆதரவாளராகத்தான் அந்த தேர்தல் பரப்புரையை அவர் தொடங்குகின்றார். தொடங்கும் பொழுது ஆர்டி செய்தி நிறுவனத்தின் ஒரு செய்தியாளராக செல்லும் அவருக்கு முன்னுரிமை தரப்படுகிறது. காரணம், இவருடைய அந்த ஷியாக்களுடைய பற்று மற்றும் அவருடைய ஈர்ப்பு, அவருடைய பேச்சுக்கள், அவருடைய
உரைகள் கட்டுரைகள் எல்லாமே அவருக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது இந்த ஆட்சியாளர்களுக்கும் மற்றும் ஆட்சிக்கு வர இருப்பவர்களுக்கும். அதனால் தன்னோடு சேர்த்து கொண்டு இப்ராஹிம் ரைசி எல்லா இடங்களுக்கும் பரப்புரைகளுக்கு செல்கின்றார். பரப்புரைகள் சென்று நடக்கின்றன. தேர்தல் முடிகின்றது. இப்ராஹிம் ரைசி வெற்றியடைகிறார். வெற்றியடைந்த பிறகு இன்னும் அவர்களுக்கான நட்பு நெருக்கமாகி விடுகிறது. இந்த நிலையில் இன்னொரு குறிப்பை நான் கூற வேண்டும் என்று கூறினேன் அல்லவா? அது என்ன குறிப்பு என்றால், அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் சாதாரணமாக ஒரு இராணுவத்தில் ஆர்வமுள்ளவர், தீவிரமான பற்றுடையவர் என்று மட்டுமல்ல, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பழக்கம் ஒன்று உள்ளது. அதுதான் புத்தகம் வாசிப்பது, கட்டுரைகள் எழுதுவது, படிப்பது. இதிலெல்லாம் மிகவும் ஆர்வமாக உள்ளவர். எழுத்துக்களை படிப்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளவர். அது அவருக்கு ஒரு பலவீனம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கட்டுரைகள் எழுதுபவர்கள், புத்தகங்கள் எழுதுபவர்கள் எல்லாம் தன் வயப்படுத்தி அமர்ந்து ஏதோ நண்பர்களோடு பேசுவதை போல் பேசக்கூடியவர் என்று கூறப்படுகிறது. அப்படி இந்த பெண் கேத்தரின் மீது அவருக்கு தீவிரமான பாசம். கட்டுரைகள் எழுதுகிறார், ஷியாக்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார், இப்போ செல்லும் இடங்களிலெல்லாம் பிரித்து வாங்குகிறார். இவருடைய கேத்தரினுடைய கட்டுரைகள் பலவற்றையும் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்தில் ஒவ்வொரு கட்டுரைகளையும் ஏற்றியுள்ளார். அந்த அளவிற்கு அவருக்கான முக்கியத்துவமும் நெருக்கமும் நட்பும் நெருங்கிவிட்டது. அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய நட்பு, இப்ராஹிம் ரைசி அவர்களோடு நட்பு, இன்னும் வேறு என்ன வேண்டும்? எல்லா ஆய்வாளர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள தளபதிகள், இவர்களோடு, அதாவது இவர்களுடைய குடும்பங்களோடு நட்பு பெறுகிறது. அதாவது தன்னுடைய சகோதரியாக அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் இவரை பார்த்து வீட்டிற்கு வரவழைப்பதும், அவருக்கு விருந்து செய்து போடுவதும், இப்படி புகழின் உச்சியில் ஒவ்வொருவரிடமும் அவர் நட்போடு சகோதரியாக, அண்ணன், தங்கச்சியாக, அக்காவாக ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இவருடைய கரங்கள் எல்லா இடங்களிலும் விரிந்து பறந்து உள் நுழைந்து விட்டது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே ஈரான் கூறுவது உண்மையாக இருந்தால், இந்த கேத்தரின் அவர்களுடைய இந்த தொடர்புகள் எந்த அளவிற்கு இஸ்ரேலுக்கும் மொசாத்திற்கும் பயன்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் அழகாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம், சுலபமாக உணர்ந்து கொள்ளலாம். காரணம், அங்கு தன் வீட்டு பிள்ளை போல ஒவ்வொரு அதிகாரிகளும் தளபதிகளும், இப்ராஹிம் ரைசியாக இருக்கட்டும், அயத்துல்லா அலி கமேனியாக இருக்கட்டும், தனது இல்லங்களுக்கு, அரண்மனைக்கு அழைத்து அவரை கௌரவிக்கும் அளவிற்கு அவருக்கான மதிப்பு மரியாதையும் அங்கு இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் அவர் சாதாரணமாக சென்று வருகின்றார். அந்த அளவிற்கு அவருக்கான முன்னுரிமை அங்கு கிடைத்துவிட்டது. இதற்கு பிறகு இன்னொரு சம்பவத்தை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். ஷியாக்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கின்றது. அதாவது இந்த புரோக்சிகள் என்று கூறுகிறார்களே, இவருடைய ஆதரவாளர்கள் எங்கு எல்லாம் இருக்கின்றார்களோ எல்லோரையும், அதாவது காசாவில் இருந்து இஸ்மாயில் ஹனியே வந்திருக்கின்றார். கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹனியே, காசாவின் ஹமாஸுடைய தலைவர். ஹசன் நசுருல்லா, ஹெஸ்புல்லா தலைவர், லெபனானில் இருந்து வந்திருக்கின்றார். ஹவுதிகளின் தலைவர் வந்திருக்கின்றார். சுலைமானி சமீபத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குத்ஸ் படை என்பது மிகப்பெரிய வலுவான ஒரு IRGC போல ஈரானில் உள்ள ஒரு மிகப்பெரிய படை அமைப்பு, இராணுவத்தின் ஒரு பிரிவு. அதன் தலைவர் சுலைமானி தற்பொழுது கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறார்கள். அவரும் அங்கு வந்திருக்கிறார். இப்ராஹிம் ரைசி, அயத்துல்லா அலி கமேனி. இந்த கூட்டத்தில் முதல் வரிசையில் கேத்தரினுக்கு இடம் தரப்படுகிறது. அங்கு அமர்ந்து அவர்கள் பேசும் அந்த ரகசியங்களில் இவரும் ஒரு ரகசியத்தை பேசக்கூடியவராகவும் கேட்கக்கூடியவராகவும் அமர்ந்திருக்கின்றார். எந்த அளவிற்கு இவர்களுடைய இந்த உள் நுழைவு இருக்கின்றது என்று பாருங்கள். உண்மையிலேயே மொசாத் என்ற ஒரு அமைப்பு எப்படி தயார் செய்து, எப்படி ஒருவனை திருமணம் செய்து அவன் வழியாக ஒரு நாட்டிற்கு சென்று அந்த தேசத்திலிருந்து தான் எந்த தேசத்தை அடைய வேண்டும் என்று நினைத்ததோ அந்த தேசத்திற்கு வந்து அங்குள்ள உயர்தலைவர்களை எல்லாம் தன்வசப்படுத்தி அதற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு பெண்மணியாக அங்கு அவர் வீற்றிருக்கின்றார். ஆனாலும் இவருடைய பின்புலம் என்னவென்று விழிப்புணர்வோடு உளவுத்துறை கவனிக்க தவறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். காரணம், இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டது எப்படி? அது ஒரு அரசு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரகசியமான இடம்தான். அந்த இடம் எப்படி இஸ்ரேலுக்கு தெரியும்? இஸ்ரேல் தான் கொன்றது. சரி, இப்ராஹிம் ரைசி அவர்கள்
ஏதோ விபத்து என்று கூறினார்கள். ஆனால் அந்த விமானத்தை அவர் பயணம் செல்லும் மொத்த திட்டங்கள் எல்லாமே அவர் எப்படி செல்வார், எந்த உலங்கூர்தியில் செல்வார், அதில் யார் ஓட்டுநராக, அதாவது சாரதியாக யார் இருப்பார்கள், எல்லா தகவல்களும் இவருக்கு அத்துப்படி. வீட்டில் ஒருவராக இருக்கின்றார் அல்லவா. அதே போல் ஹெஸ்புல்லா அவர்களின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அவரை பின்தொடர்ந்து செல்லும் அளவிற்கு இவருக்கான நட்பு வட்டம் இருக்கின்றது. இவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் அவரை சந்திக்க அனுப்பலாம். அவரை வைத்து அவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கலாம். அதேபோல் அணு உலைகள், எங்கெல்லாம் அணு உலைகள் இருக்கின்றன, அதன் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அனைவருமே இவருடைய நண்பர்கள். எல்லாவற்றையுமே இவர் விரல் நுனியில் எடுக்கலாம். அதன் வரைபடங்களை, அதன் இருப்பிடங்களை, அதன் தகவல்களை. அந்த அளவிற்கு இவருக்கான அந்த முன்னுரிமை அங்கு கொடுக்கப்பட்டதால் எல்லா தகவல்களையும் இவர் திரட்டிவிட்டார். நானும் இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், ஒரு காலகட்டம் வருகின்றது. ஒரு காலகட்டம் வரும்பொழுது 2023 அப்பொழுது ஈரானை விட்டு அவர் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி விடுகின்றார். இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். ஏன் கிளம்பினார்? அவர் கூறும் காரணம், இங்கு ஷியாக்களும் என்னை திருமணம் செய்து கொள் என்றார்கள். நான் மறுமணம் செய்வதற்கு தயாராக இல்லை. நான் ஏற்கனவே விவாகரத்து ஆனவள். எதேதோ அந்த கம்பி கட்டுற கதைன்னு சொல்லுவாங்களே, எதையேதோ கூறுகின்றார். இப்படியெல்லாம் அவர் எங்கு சென்று கூறுகின்றார்? இஸ்ரேலுக்கு சென்று கூறுகின்றார். ஒரு இஸ்லாமியராக மாறியவர் சன்னியாக மாறி, ஷியாவாக மாறி, பின்பு ஷியாக்களின் அபிமானத்திற்குரிய ஒரு பெண்ணாக மாறி, இஸ்லாத்தை பற்றி இஸ்லாம் என்று பல இடங்களில் அவர் பேசி திரிந்த காலம் போய், இஸ்ரேலுக்கு எதிராக உலகளவில் பேசிய காலங்கள் போய், கட்டுரைகள் எழுதிய காலங்கள் போய், அதை இஸ்ரேலுக்குள்ளேயே அவர் சென்று, அதற்கு அவர் கூறும் காரணம், என்னுடைய மகள் ஒரு காணொளி கொடுத்தால், இதை அவர் ஆயிஷ்.com என்று ஒரு இணையதள நிறுவனத்திற்கு அவர் கூறிய ஒரு செய்தி நேர்காணலில் கூறுகின்றார். என்னை மாற்றியது என் மகள் என்று கூறுகின்றார். அவருக்கு 2 மகள்கள். மூத்த மகள் என்ன செய்தாலும் கண்டிப்பாக நீ இந்த காணொலியை பார்க்க வேண்டும் என்று ரூடி என்று ஒருவர் பேசிய ஒரு காணொளி, அப்படித்தான் அவர் கூறுகின்றார். அந்த ரூடியின் காணொலியை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாராம். இவர் பார்க்க மாட்டேன், பிறகு பார்க்கிறேன் என்று கூட தட்டி கழித்தாராம். ஆனால் பிறகு பார்த்த பிறகுதான் இவருக்கு மனது மாறியதாம் என்று கூறுகின்றார். நாம் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது, நாம் தவறு செய்து விட்டோம், நாம் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமென்றால் நாம் சென்று யாருக்கு என்ன தகவல்களை கொடுக்க வேண்டுமோ சென்று கொடுத்து விடுவோம் என்று தான் கிளம்பினேன் என்று அவரே வாக்குமூலமாக இஸ்ரேலில் வைத்து தற்பொழுது கொடுத்திருக்கின்றார். தற்பொழுது அவர் இஸ்ரேலில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர்கள், அதாவது நம்பிக்கைக்குரிய வழக்கறிஞர்கள் மையம் என்று ஒன்று இஸ்ரேலுடைய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்றது. அந்த மையத்திற்கு தலைவராக அவர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது இல்லாமல் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உறுப்பினராகவும் அவர் ஆக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பதவி கிடைக்கின்றது என்றால் எந்த அளவிற்கு இஸ்ரேலுக்கும் அவருக்குமான நெருக்கம் இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விடயத்தை நான் கூறுகின்றேன். ஒரு சாதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ஊடகவாதி, அதுவும் இதை எதிர்க்கக்கூடியவர், இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஊடகவாதி ஒரு பதவியை அடைந்து விட முடியுமா? அதுவும் பாதுகாப்பு சபையில் ஆலோசகர் பதவியை எப்படி அடைந்து விட முடியும்? இதெல்லாம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ மற்றவர்களுடைய பின்புலம் இல்லாமல் அவர் அந்த பதவிக்கே சென்றிருக்க முடியாது. இதையெல்லாம் இவர்கள் கவனிக்க தவறிவிட்டனர். ஒரு போர் என்று வந்தால் அந்த போருக்கு முன்பாக ஏதோ துப்பாக்கிகளால் சுடுவதும், எரிகணைகளை விடுவதும், பீரங்கிகளால் சுட்டுக்கொள்வதும் மட்டும் போரல்ல. அந்த போருக்கு முன்பாகவும் பின்பாகவும் உளவாளிகள் சென்று 2 நாடுகளும் உளவு பார்ப்பார்கள். அதற்கு தகுந்தாற் போல படையணிகளை நகர்த்துவார்கள். அதற்கு தகுந்தாற் போல தாக்குதல்களை நிறுத்துவார்கள் அல்லது பின்வாங்குவார்கள். இதெல்லாம் ஒரு போரியல் முறை. இது நம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இதை சொல்ல வேண்டும் என்றில்லை. நாமெல்லாம் 30-40 ஆண்டு கால போராளிகளாக இருந்தவர்கள். நமக்கு தெரியும் அந்த போர் முறை எப்படி இருக்க வேண்டும் என்று. இதில் அவர்கள் ஏமாந்து போனார்கள் ஈரானியர்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். காரணம், இப்பேற்பட்ட ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவாதியாக, ஒரு மக்களின் மனம் கவர்ந்தவராக, அக்காவாக, தம்பியாக, தங்கச்சியாக இருந்து ஒரு மனம் கவர்ந்தவராக இருந்த ஒரு பெண் ஈரானை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் 2023 சென்று விட்டார். இப்பொழுது இவர்களுக்கு
துல்லியமாக அடிக்கப்படும் இடங்கள் எப்படி குறிப்பார்த்து சரியாக இவர்கள் அடிக்கின்றார்கள்? எப்படி இவர்களுக்கு இந்த தகவல்கள் கிடைக்கிறது? யார் கூறுகிறார்கள்? இவர்கள் குழம்பி போய் இவருடைய அந்த வரலாறுகள், இந்த தலைவர்களோட யாரெல்லாம் நின்றார்கள் என்று இந்த உளவுத்துறை ஒரு வரலாற்றை எடுத்து அவருடைய அந்த அந்த ஆவணங்களை எடுத்து பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது. கொல்லப்பட்ட அனைவருடனும் கேத்ரின் புகைப்படம் எடுத்து அவர்களோடு இருந்திருக்கிறார். அவர்கள் வீட்டில் தங்கியிருக்கிறார், உணவருந்திருக்கிறார், நட்பாக பழகியிருக்கிறார். அழகான பெண் என்பதால் அந்த வசீகரமும் அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருந்திருக்கிறது. புத்திசாலித்தனமாக பல இடங்களில் அவர் ஒவ்வொரு விடயங்களையும் செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு மர்மமான அதிர்ச்சியாக இப்போது ஈரானை இது ஆட்கொண்டு உள்ளது. இன்னும் அரண்மனைகள், முக்கிய பிரமுகர்களின் வீடுகளிலிருந்து கேத்ரின் என்னென்ன தகவல்களை எல்லாம் பெண்களோடு பழகி என்னென்ன ரகசியங்களை எல்லாம் வாங்கினார் என்பதெல்லாம் மர்மமாகத்தான் இருக்கிறது. இது ஏதோ ஒரு பெரும் உளவு கதையல்ல, ஒரு தேசிய பாதுகாப்பின் பாரிய தோல்வி. இந்த நிலையில்தான் நாம் தற்பொழுது இந்த மத்திய கிழக்கு இந்த நிலவரத்தில் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த போர் நடக்கும் இந்த சூழலில் இந்த மொசாத்துடைய உளவு பிரிவின் முக்கியமான கரங்கள் இருப்பதனால்தான் ஈரானில் இந்த அளவிற்கு சேதம் ஆகி உள்ளது. இல்லையென்றால் இந்த அளவிற்கு ஈரானுக்குள் சேதத்தை அவர்கள் ஏற்படுத்த முடியாது. இன்றும் கூட தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உளவாளிகளை. 1200 உளவாளிகள் உள்ளே இருப்பதாக கூறுகிறார்கள். சொற்பமானவர்கள் தான் பிடிபட்டுள்ளார்கள். மீதம் உள்ளவர்கள் எங்கு சென்றார்கள்? கேத்ரின் போல எத்தனை பெண்கள் இன்னமும் உள்ளே இருக்கிறார்கள். கேத்ரின் இப்பொழுது 8 ஆண்டுகள் ஆகின்றன ஈரானுக்குள். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த எத்தனையோ பழைய கேத்ரின்கள் எல்லாம் உள்ளே இருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உளவு பிரிவின் தோல்வி ஈரானுக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏதோ அவர்களிடம் இந்த ஒரு சில பாரதூரமான எரிகணைகள் இருப்பதால் இஸ்ரேலை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். இரண்டு தரப்பிலும் தற்பொழுது போர் முற்றி கடுமையான சேதங்கள் இரண்டு தரப்பிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு அழிவுகரமான போரில் போய் முடியும் சூழல் கூட பின்னால் இல்லை என்பதை மறுப்பதற்கு இல்லை. அப்படியும் கூட நிகழலாம். காரணம், யோசிக்காத அரசியல்வாதிகள் எதையும் செய்வார்கள். மக்கள் சாவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தங்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வார்கள். இதையெல்லாம் இந்த உலகம் உணர வேண்டும். கதிர்வீச்சு என்பது ஏதோ 2 தேசங்களுக்கு மட்டும் நடக்கப் போகிற கதிர்வீச்சு அல்ல. அவனை அடித்தால் இவனை அடித்தால் நாளை அது உலகப் போராக கூட முறலாம். அவன் பின்னால் 4 வல்லாதிக்க நாடுகள் வரலாம், இவர்கள் பின்னால் 4 வல்லாதிக்க நாடுகள் வரலாம். இப்படியெல்லாம் இருக்கும் ஒரு சூழலில் தயவு செய்து எல்லா உலக நாடுகளும் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த போரை நிறுத்துவதற்கான வழிகளை தேட வேண்டும். இதற்கு ஒரே தீர்வு, வேறு ஒன்றுமே இல்லை. தனியாக ஒரு பலஸ்தீனத்தை அவர்கள் அங்கீகாரம் செய்து இந்த உலகம் பிரித்து விட்டுவிட்டால் தீர்வு முடிந்தது. வேறு போர் எதற்காக போர் வருகிறது? இங்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்துள்ள அவர்களுடைய பலஸ்தீன மக்களின் நிலங்களை விட்டுவிட்டு இவர்கள் ஒதுங்கி கொண்டால் முடிந்தது. ஆனால் இப்பொழுது இதே நிலை நீடித்தால் இஸ்ரேலிய மக்களுக்கு உணவு கிடைக்காது, மருந்து கிடைக்காது, தங்குவதற்கு இடம் கிடைக்காது, தாண்டி செல்வதற்கு நாடு இல்லை. அதை முதலில் யோசிக்க வேண்டும். அவர்கள் எங்கு போவார்கள்? 4 புறமும் அவர்களுக்கு எதிரிகளைத்தான் உருவாக்கி வைத்துள்ளார்கள். எந்த நாட்டிற்குள் போனாலும் அவர்களை வரவேற்க ஆள் இல்லை, ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. எதிரிகளாக சென்றால் வெளியே போ என்று கூறத்தான் ஆள் இருக்கிறதே ஒழிய ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. எங்கு செல்வார்கள்? விமானம் ஏறி போவதற்கும் விமான நிலையங்களெல்லாம் நொறுக்கப்பட்டுவிடும். இன்னும் ஒரு 10 நாளைக்கு போர் நடந்தால் 2 தரப்பிலும் பெருத்த அளவில் சேதம் நிகழும். ஈரான் என்பது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு உள்ள ஒரு தேசம். ஈரானின் பாதியை இஸ்ரேல் அளித்தாலும் கூட இஸ்ரேலை முழுக்க இவர்கள் அழித்து விடுவார்கள். அவர்கள் ஈரானின் பாதியை அளிக்கும் பொழுது இஸ்ரேலின் முழுமையான பகுதி ஈரானால் அழிக்கப்பட்டுவிடும். எங்கு செல்வார்கள் ஈரானிய மக்கள்? இஸ்ரேலிய மக்கள் எங்கு செல்வார்கள்? எனவேதான் இதையெல்லாம் யோசித்து ஒரு நிரந்தர தீர்வு என்பது பலஸ்தீன மக்களை விடுதலை, அவர்களுடைய தனி தேசமாக அவர்களை அங்கீகாரம் செய்துவிட்டு இஸ்ரேல் சென்றுவிட வேண்டும் என்பதுதான். அணு ஆயுதம் என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அணு ஆயுதம் யாரிடம் இல்லை. இஸ்ரேல் இன்று எதை செய்யும் என்று யாருக்கு தெரியும்? இஸ்ரேல் நினைத்தால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இஸ்ரேல் இனி அழிந்து போகும் என்றால் அவர்கள் நாமே அழிந்து போகப் போகிறோம், போடு என்று போட்டாலும் போடலாம். அப்படியானால் இஸ்ரேலிடம் மட்டும் அணு குண்டுகள் இருக்கலாமா? இது என்ன நியாயம்? அணுகுண்டுகளை எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அழித்து விடட்டும், எல்லோரும் இனி யாருமே தயாரிக்க வேண்டாம் என்று தடை போடலாம்.
உன்னிடம் இருக்கலாம், என்னிடம் இருக்கக்கூடாது. இது என்பது இது நியாயம் அல்ல, இது நேர்மை அல்ல, நீதியும் அல்ல. எனவேதான் இதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தீர்வை எட்ட வேண்டும். அது அணு உலையாக இருக்கட்டும், அணு உண்டாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், இனங்களின் சுதந்திரமாக இருக்கட்டும். இப்படியாக உருவாகும் ஒரு சுதந்திரம் நாளை தனி தமிழ் ஈழத்திற்கு கூட ஒரு வித்தாக கூட இருக்கட்டும். நம் நண்பர்கள் தானே பலஸ்தீன மக்கள். தமிழீழ தேசிய தலைவர் பலஸ்தீன மக்களின் அந்த விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் தானே. அப்படியே ஒரு நாம் விரும்பிய ஒரு தேசம் இங்கு உருவாகும் பொழுது அது நமக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு ஒற்றுமை உணர்ச்சியை கொடுக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாமே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நேயர்களே, நான் இந்த வாரம் மத்திய கிழக்கு அரசியல் களத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.